அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல பிரேக் அவுட் தான். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்து ஸோ ஃப்ரைடே வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு அப்சைடு மார்க்கெட் தான். ஆனால் இன்னைக்கு வந்து ஓவர் நைட் மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு, அதாவது ஃப்ரைடேக்கு க்ளோஸுக்கு கீழே தான் வந்து ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. ஸோ மேபி இது வந்து கொஞ்சம் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி மேபி இருக்கலாம். இப்போ வந்து $70.67 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கீழே வந்தால் ஸோ $70 வந்துட்டு ஸோ மறுபடியும் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா க்ளோஸையும் ஹையோ பிரேக் பண்ணால் ஸோ அடுத்த டார்கெட் வந்து $72 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கனால கண்டிப்பாக நாம் வந்து இன்றைக்குமே ஒரு அப்சைடு வந்து யூஎஸ் ஆயில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். க்ரூட் ஆயில், ஸோ க்ரூட் ஆயில் வந்து சேமஸ் அப் தான். ஸோ கிட்டத்தட்ட அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான். ஃப்ரைடே வந்து கிட்டத்தட்ட ஒரு 64 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. 1.07% வந்து பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ போன வேகத்தில் யூஎஸ் ஆயில் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்னு நினச்சேன். ஆனால் கேப் அப்பில் ஓப்பன் ஆகாமல் க்ளோஸுக்கு கீழே வந்து ஓப்பனிங் வந்து வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6080, பிவோட் பண்ணது 6009, சப்போர்ட் வந்து 5911. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நாம் வந்து இது வந்து ஒரு ஹையாக பிரேக் பண்ணியோ இல்லை க்ளோஸுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிருந்தால் கொஞ்சம் மேலே வரலாம். ஆனால் கொஞ்சம் கீழே தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து வந்து பையிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் வந்து இதோட மிட் பாயிண்ட், அதாவது பிவோட் பாயிண்ட்ங்கிறது ஒன்றுமே கிடையாது, மிட் பாயிண்ட் தான். நேற்று இதுக்கு முன்னாடி நடந்த கேண்டிலோட ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 தான் பார்த்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்போ அது எப்படி வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன்னா 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான் மேலே வரும். இல்லைன்னா அகைன் வந்து இந்த சப்போர்ட் வரைக்குமே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலே செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஓப்பன் ஆனாலும் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதோட டார்கெட் எவ்வளோ தூரம்னா 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அதோட டார்கெட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6035 ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வேணால் நாம் வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வரும். சப்போஸ் இந்த 5911 வந்துடுச்சு அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த இடத்துல பை ஃபோக்கஸ் பண்ணால் அதோட டார்கெட் வந்து 6080 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி ஹையாக பிரேக் ஆனாலோ ஸோ மேபி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப ஸோ காலையிலே ஹையாக பிரேக் பண்ணிட்டா தாராளமாக வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் 6080 6160 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரெண்டு கண்டிஷன். இன்னும் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 5911. சப்போஸ் ஹையாக பிரேக் பண்ணால் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 6080, செகண்ட் டார்கெட் வந்து 6160 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. க்ரூட் ஆயில் அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ மேபி நேச்சுரல் கேஸ் கேப் டவுன் ஓப்பனிங்காகவே இருந்தால் கூட ஸோ நம்ம நேச்சுரல் கேஸோட எம்சிஎக்ஸோட நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் வந்து 260. ஸோ மேபி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த 260 கேண்டில்ஸ் டச் ஆனால் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பையிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து அகைன் வந்து இந்த 300 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி கோல்டு அண்ட் சில்வர், கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு செல்லிங் வந்து இறங்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது பை எடுத்துரும். ஏன்னா 73 357 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பை ரேஞ்சு தான். ஸோ சில்வர் மைக்ரோவாக இருக்கணும். சில்வர் மைக்ரோவை 82 227 எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைங்கிற இதுதான் சில்வர் மைக்ரோவை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு காப்பர். ஸோ என்னதான் இறங்கினாலுமே எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த 786.95, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோல்டில் வந்து
2546. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வரில் 30.3839 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ரேஞ்சு தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ மற்றபடி மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ லெட் வந்து பிரேக் அவுட் நடந்தது. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அகைன் இந்த இடம் வந்து டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் தான் ஆகுது. ஸோ அகைன் வந்து 179.35 பிரேக் அவுட் பண்ணால் 185 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து லெட்டில் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.